கரெக்டான வார்த்தை பொன்ராஜ் பேசணும். 100% கரெக்ட். அங்க இருக்க பெண்கள் எப்படி பாக்குறாங்க விஜயா? ஆனா மேடையில மட்டும் கேட்டோம் அசிங்கமா பேசுறாங்க, அசிங்கமா பேச. எப்ப மோடி வந்து அப்படி புத்தகம் கொடுத்தாரு சொல்லுங்க? இந்த பொறிக்கை தவிர விஜய் தான் சொல்றேன். வணக்கம். சோசியல் மீடியால பேசுபொருளா போயிட்டு இருக்க ஒரு விஷயம், அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் வந்து டிவிகே கட்சி பெண் நிர்வாகிகளை வந்து தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசியிருக்காரு. இத பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வேர் அவர்கள். ஒரு அவசர கோலத்துல நீங்க திடீர்னு ஒரு கட்சி வருது. இப்ப 2 வருஷத்துல ஒரு கட்சி தொடங்கிட்டான் வந்துருக்குன்னா இப்ப ஃபுல்லா டிவிகே என்ன இருக்கு? கொள்கை இருக்கா? கிடையாது. என்ன கோட்பாடு? என்ன தத்துவம்? ஒண்ணும் கிடையாது. நல்ல வழிகாட்டுதல் இருக்கா? வழிகாட்டுதல் கொடுக்கல. இப்ப விமர்சனமாச்சு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் ஓடி போய் புகார் கொடுக்குற. புரியுதா சொல்றது? ஏன் ஒழுக்கமா நடத்திருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது இல்ல? இந்த பேச்சே வராது இல்ல? எந்த கட்சியை யார் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிற பெண்களை வந்து விபச்சாரின்னு சொல்ல போறாங்க? விபச்சாரிங்க யாரும் சொல்ல போறாங்க? எந்த கட்சியா சொல்ல முடியுமா? நீ கட்சி நடத்தின முறை சரியில்லை. இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போய் நிக்கிற. ஏன்னா சொந்த மனைவியே ஐட்டம்னு சொல்லும் போது இதே உன் கட்சிக்காரன் தான் போட்டான் ஐட்டம்னு. அப்ப நீ என்ன பேசியிருக்கணும்? அன்னைக்கு நீ கண்டிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாதுல்ல? சொந்த கட்சிக்காரன் 24 நூற்றாண்டு காலம் வாழ்ந்த மனைவிய சொந்த கட்சிக்காரன் ஐட்டம்னு போடுறான். அவன் வேற கட்சியோட சேர்ந்தவனா இருந்தா கூட போடுவாங்க. அப்படி கிடையாது. யார் இருந்தாலும் நீங்க கண்டிக்கணும் அந்த இடத்துல. யாரும் இப்ப எப்படி கண்டிக்கிறீங்கல்ல? வேற எந்த கட்சி இருந்தாலும் நீ கண்டிக்கணும்ல? எப்படா நீ போடுவ? என் மனைவிடா எப்படா நீ செய்வ? புகார் கொடுத்துருக்கணும்ல? வேற கட்சிக்காரனா தான் என்ன சொல்ல போனா? அப்போ உங்க கட்சியை பத்திலாம் உங்க பிரச்சனை, உங்க மனைவி பத்திலாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும். அதனால சொந்த மனைவி கூட நீங்க வந்து கேவலமா வந்து கட்சிக்காரன் விட்டு பேச ஐடி எல்லாமே டிவிக்கு ஐடியில இருந்து போடுறான். ஐட்டம்னு போடுறான். அன்னைக்கு நீ கண்டிச்சிருந்தா நீ மானம் உள்ளவனா இருந்தா அன்னைக்கு விட்டுட்ட. இன்னைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கதற. ஏன் திரிஷா வந்து நயனார் நாகேந்திரன் சொன்னாரு அப்ப போய் புகார் கொடுக்க வேண்டியதுன்னு அவர் மேல. அப்ப விட்டுட்ட. புகார் தரல. ஆனா மேடையில மட்டும் கட்டணும் அசிங்கமா பேசுறாங்கன்னு. இப்ப தெரியுதா? மனைவியும் அப்படிதானம்மா. 1/4 நூற்றாண்டு வாழ்ந்த வந்து 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஐட்டம்னு போடுறான். அன்னைக்கு நீ அமைதியா இருந்தியா இல்லையா? அன்னைக்கு நீ மானம், ஈனம், சூடு, சொர்ணம் ஏதாவது இருந்ததுன்னா ஓடி போய் அன்னைக்கு புகார் கொடுத்துருக்கணுமா இல்லையா? சொந்த கட்சிக்காரன் தான் தப்புடா. புகார் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு விட்டுட்டல்ல. மனமுறுத்தி பிரியிறீங்க, வாழ்றீங்க. அது உங்களோட தனிப்பட்ட இது. நீங்க போய் வந்து நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்றீங்க, பிரிங்க. ஆனா இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கை உண்மைதானே? வாழ்ந்த வாழ்க்கை உண்மைதானே? அவங்க ஐட்டம்னா அவங்க பெத்த பிள்ளைகள். அவங்க பெத்த பிள்ளைகள். அது அவங்கள தானே பாதிக்கும். மனைவி தான் விவாகரத்து பண்ண முடியும். மகன்லாம் என்ன பண்ணுவீங்க? எழுதி குடுத்துருவீங்களா? நாளைல இருந்து புள்ள இல்லன்ட்டு. பைத்தியக்காரா. அப்போ ஒரு மனைவியை ஐட்டம்னு சொல்லும்போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாதிக்குது இல்ல? ஐட்டம் பெத்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பான்? ஏன்டா இந்த சொர்ணம் இல்ல உனக்கு? தப்பு இல்லையா அது? அன்னைக்கு நீ செய்தது இன்னைக்கு வேணாம். இன்னைக்கு ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிற. கமிஷனர் ஆஃபீஸ் போய் நிக்கிற. போலாமா? நீ கால வைக்கலாமா? நீங்க கண்டிக்கணும். அது பெருமையா நினைக்கிற. 16 வருஷமா நான் வந்து எவ்வளவு? 26 வருஷமா? 16 வருஷமா? 16 வருஷமா? 16 வருஷமா நான் லவ் பண்றேன். இதுல வேற சீனியாரிட்டி. சொல்லுது யாரு? ஒரு பொண்ணு. இன்னொருத்தி என்ன சொல்றா? எங்க வீட்டுக்காரே கூட்டு போய் விடுவாரு. இன்னொன்னு சொன்னா பொண்டாட்டியா கூட வாழ்வோம், இருப்போம். இன்னொன்னு வந்து விஜய் வந்து எங்க வீட்டுக்காரர் பிடிக்கும், விஜய் மாமாவை பிடிக்கும். அசிங்கமா இல்லையா இதெல்லாம்? வெறும் மாமாவை பிடிக்கணும் கூட சரி, மாமானா தப்பாங்க சொல்லுங்க. ரைட். தாய் மாமா கூட மாமான்னு சொல்ல ரைட். எங்க வீட்டுக்காரர் பிடிக்காத நான் வந்து விஜய் மாமாவை பிடிக்கணும். அப்ப அங்க அர்த்தம் மாறுது இல்ல? இப்படி கேவலமா வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து முட்டு கொடுத்து இதுக்கு போய் ஓடி போய் வந்து புகார் கொடுக்குற. கண்ணியமா நீ என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை யாரும் இந்த மாதிரி வந்து தவறா பேசாதீங்க, கண்ணிய குறைவா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஒரு கடிதம் போட்டு ஒரு அறிக்கை விட்டு திருத்துற வழியை பார்த்துருக்கணும்ல? அன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒருத்தர் சொன்னாங்கன்னா ஓடி போய் புகார் கொடு. உனக்கு என்ன தகுதி இருக்கு? எப்படி முடியும்? அப்படியே கருத்து ஏற்று வந்துகிட்டு மனைவி பிரிஞ்சு கூட போட்டேங்க. பிரகாஷ் ராஜோட மனைவி சொன்னாங்க ஒரு வார்த்தை. என்ன ஒரு வார்த்தை தெரியுமா? அவர் வந்து 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. என்ன பல பேர் கேட்கறாங்க, ஏன் நீங்க திருமணம் பண்ணிக்கல? எனக்கு என் பிள்ளைகள் தான் வாழ்க்கை. அது மட்டும் இல்லாம நான் அவரோட வாழ்ந்த வாழ்க்கை, அவர் என்கிட்ட வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியல. நான் அவரோட வாழ்ந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. அதனால எனக்கு இன்னொரு மறுமணம்ன்றது எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. அது மாதிரி நீ மறுமணம் கூட நீ போய் பண்ணிக்கோ. முறையா செஞ்சுட்டு நீ பண்ணிக்கோ.
யாருக்கும் இங்க யாரும் வந்து உட்காந்து மூலையில உட்காந்து அழ போறதெல்லாம் கிடையாது. உன் வாழ்க்கை வந்து குருவி கூடு மாரி. அத உடைச்சு நீயே காலி பண்றியா பண்ணிக்கோ. ஆனால் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வெளிவந்தால் கூட வெளிவந்தே கூட இருக்கட்டுமே. ஒரு பரஸ்பரம் வந்து ஒரு அன்பின் காரணமா வெறும் நீங்க மன வாழ்க்கையில பிரிஞ்சிருக்கலாம். கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காகிதம் மூலமா பிரிஞ்சிருக்கலாம். டைவர்ஸ் மூலமா பிரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரக்குறைவா ஒருத்தர் பேசும்போது, நீ என்ன செய்யணும்? நீ நல்லவனா இருந்தா சாடிஸ்ட்டா இல்லாம நீ நல்லவனா இருந்தா என்ன செய்யணும்னா, இது மாரி வந்து யாரும் விமர்சிக்காதீங்க, கட்சிக்காரங்க. அவ என்னுடைய முன்னாள் மனைவி. சொல்லணுமா இல்லையா? இன்னும் டைவர்ஸ் ஆகல. டைவர்ஸ் ஆன பிறகு பண்ணாலும் கூட நீ சொல்லணும். அந்த மாரி யாரும் பேசாதீங்க. ஆனா ரசிக்கிறன்னா நீ என்னடா ஜென்மம்? நீ ஒரு ஜென்மமா நீ? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் காணோம். ஒருத்தர் சொல்லிட்டாராம் வந்து பார்த்தீங்கன்னா, கட்சியினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அ விபச்சாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, சமமா வந்து வார்த்தைகள வெளிய விடுறாங்க. அப்படி சொன்னா, அத போய் கண்டிச்சு அது போய் போற தூக்கிட்டு ஓடுற. இது ஒரு பொழப்பா இது உனக்கு? சார், அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் வந்து விபச்சாரின்ற வார்த்தைய யூஸ் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு தப்பான வார்த்தை? நீங்க அத யூஸ் ஒரே பண்ணலாமா? இதுதான் உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கம். எல்லாத்தையும் விட்டு இந்த ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் பிடிச்சு வைங்க. பொன்ராஜ் என்ன சொல்றாருன்னு கோர்வையா பாருங்க. ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டே வாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்சியில பெண்கள வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணிய குறைவா பேசக்கூடாதுன்னு வந்து அறிவுறுத்துனங்க. ஒரு பெண் வந்து நான் பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொல்றா. இன்னொரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, 16 வருஷமா அவள நான் லவ் பண்ணேன்னு சொல்றா. இன்னொரு பெண்ணு நான் கேட்டா, எங்க வீட்டுக்காரர கூட பிடிக்காது. எங்க வந்து என் அ விஜய் மாமாவ தான் பிடிக்கும்னு சொல்றா. இன்னொரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எங்க வீட்டுக்காரரே கூட்டு போய் இது மாரி கோர்வையா சொல்லிட்டு, இது போன்ற வார்த்தைகள்லாம் வந்து ஒருத்தர் ரசிக்கக்கூடாது. இத வந்து கண்டிக்கணுமா இல்லையா? அறிவுறுத்தணுமா இல்லையா? இது ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா, விபச்சாரத்த ஊக்குவிக்கிற மாரி தானே இருக்கு. இந்த வார்த்தைகள்லாம் விபச்சாரத்துக்கு சமம் தானே! ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பெண்கள் வந்து, இன்னொரு ஆண் வந்து அது கட்சி தலைவரா இருந்தா கூட பார்த்தா, அந்த தலைவர வந்து எப்படி மதிக்கணும்? நீங்க மற்ற உறவுகள் சொல்லுங்க. அண்ணன் சொல்லுங்க, தம்பின்னு சொல்லுங்க, அ ஐயான்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க. ஆனால் நான் பொண்டாட்டியா கூட வாழறதுக்கு தயார்ன்னு சொல்றதும், எங்க வீட்டுக்காரயே கூட்டு போய் விடுவாருன்னு சொல்றதுக்கும், இதுக்கு வித்தியாசம் இல்லையா இதுக்கு? எங்க வீட்டுக்கார பிடிக்காது எங்க எங்க விஜய் மாமாவ பிடிக்கும்னு சொன்னா கூட பரவால்ல. எங்க வீட்டுக்கார பிடிக்காது, எங்க விஜய் மாமாவ பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அதனுடைய அர்த்தங்கள் என்ன? அப்போ இது போன்ற வார்த்தைகள் வந்து விபச்சாரத்துக்கு இதுதான் அவர் சொன்னது. 100% அவர் சொன்னது கரெக்ட். யாரும் குறிப்பிட்டு ஒரு பெண்ணை மையப்படுத்தி, இவ விபச்சாரி அப்படிலாம் சொல்லவே இல்ல. விப பெண்களும் சொன்னா மொத்தமா அது உண்மைதானே சார்? மொத்தமா சொன்னா கூட நீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதானே சொல்றாரு. நீங்க சொல்றதுல அதெல்லாம் கண்டிக்கணும்ல நீங்க. அது தவறுன்னு படலையா உங்களுக்கு? அந்த வார்த்தை தவறு கிடையாதா? எங்க வீட்டுக்காரரே கூட்டிட்டு போய் விடுவாரு. அது தவறுன்னு தெரியல. நாங்க பொண்டாட்டியா கூட இருப்போம். அது தவறுன்னு தெரியல. அவன் இன்னொரு பெண்ணோட புருஷன் தானே. கட்சி தலைவனா? இல்ல உங்க 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 மாமனா? தப்பு இல்லையா அது? விமர்சனத்துக்கு தானே சார் அந்த பெண்கள் அப்படி சொன்னாங்க. திருப்பி திருப்பி அவர் மேல விமர்சனமா எதுக்கு வேணா இருக்கட்டும்மா. எதுக்கு வேணா இருக்கட்டும். எது விமர்சனம்? இன்னொரு பெ ஒரு பெண்ணோ இன்னொரு கணவனோட மனைவி, இவரு வந்து பார்த்தா விஜய் வந்து இன்னொரு பெண்ணோட கணவன். நான் 16 வருஷமா நான் லவ் பண்றேன். அவங்க அப்பா கிட்டயே நான் சொல்ட்டேன். இன்னொரு பெண்ணு இருக்குன்னா, எங்க வீட்டுக்காரரே கூட்டு போய் விடுவாரு. தப்புன்னு தெரியலையா உங்களுக்கு? இதத்தான் அவரு சொல்றாரு. இது தப்பு. நீங்க அண்ணன்னு சொல்லுங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐயான்னு சொல்லுங்க. ஒரு கட்சி தலைவர் நீங்க எப்படி அழைக்கணும்? பொதுவா அழைக்கிறது என்ன? இப்ப சீமானே வந்து அண்ணன்னு சொல்றாங்க. ஸ்டாலின் வந்து ஐயான்னு சொல்றாங்க. இதே எடப்பாடி கூட எடுத்துங்க. ஐயா எடப்பாடியார் சொல்றாங்க. அப்பா ஏதோ ஒரு வார்த்தை. இல்ல அது வந்து தலைவர் கூட சொல்லிக்கங்க. நேரடியா லீடர் எங்க லீடர் அவர்தான். எங்க தலைவர் சொல்றேன். இது என்ன வார்த்தை இது? ஒப்பீட்டளவுல யாராவது சொல்லுவாங்களா இந்த மாதிரி? வேற எந்த ஸ்டேட்ல சொல்லுங்க நீங்க. இந்தியாவுல வேற எந்த தலைவரே இப்படி வந்து அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தலைவன் வந்து ஒரு ஆதர்ச நாயகனா இருக்கணும். சரிங்களா? ஆதர்ச நாயகன்னா, "அப்பா இவருக்கு வந்து நமக்காக வந்து எல்லாத்தையும் வந்து நமக்குடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியவரு. நமக்கு எந்த இன்னல்கள் வந்தாலும் அவர் பார்த்துப்பாரு." அப்படி பார்க்கறது தான் ஆதர்ச நாயகன். ஆனா நமக்கு இன்பத்த குடுக்குறவருன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை நாயகனா பார்த்தா, தப்பு இல்லையா அது? ஒரு தலைவன? அங்க இருக்கிற பெண்கள் எப்படி பார்க்குறாங்க விஜய? நீங்க ஒரு நடிகரா கூட நீங்க பார்த்துட்டு போங்க. பிரச்சனை கிடையாது. ஆசை நாயகனா பார்த்தீங்கன்னா எப்படி? என்கிட்டயே சொல்றாங்க சில பேர்ட்ட கேட்கும்போது, "இதெல்லாம் கண்டிக்க வேணாம்னு" கேட்டனா, "இல்ல சார் அது வந்து அது ஒரு வகையான கல்ட் இது. இது வந்து என்னன்னா, ஒரு ஒரு நாயகனா விருப்ப நாயகனா பார்க்குறாங்க." விருப்ப நாயகனா என்ன? ஆசை நாயகனா என்ன? எல்லாம் ஒண்ணு தானே? விருப்ப நாயகன். ஆதர்ச நாயகன்னா அது வேற. ஆசை நாயகன்னா அது வேற. விருப்ப நாயகனா வந்து பார்க்குறீங்கன்னா எதுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தலைவன நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஒரு தலைவன் கிட்ட உங்களுக்கு என்ன கற்பனை வரும்? நம்மளெல்லாம் வழிநடத்தக்கூடியவர்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு மரியாதை வரணுமா? அத விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கற்பனையில கூட எப்படி நீங்க அந்த மாரி அந்த ஒரு வார்த்தை நீங்க வரலாம், சொல்லலாம்?
பொண்டாட்டியா கூட நாங்க இருப்போம். கேவலமா இல்ல அந்த வார்த்தை? இன்னைக்கும் இருக்குதா இல்லையா? இது ஏதோ ஒரு வார்த்தை, 2 வார்த்தை. இது மாரி ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. அதை கடந்து எவ்வளோ வார்த்தைகள். ஏன்னா 2 மாசம் நான் கர்ப்பமா இருக்கிறேன். நான் எங்க தலைவர பார்க்க வந்தேன். விஜய பார்க்க வந்தேன். என் புள்ள மருத்துவமனையில இருக்கிறான். அத விட ஐசியூல விட்டுட்டு நான் வந்தேன். இதெல்லாம் என்ன வார்த்தை? கரெக்ட்டான வார்த்தை பொன்ராஜ் பேசுனது. 100% கரெக்ட். தப்பே கிடையாது. இன்னும் பல பேருடைய மனசுல இருக்கிறத அவர் சொல்றாரு. யாரும்மா வந்து எந்த தலைவர் வந்து ஃப்ளையிங் கிஸ் குடுப்பாங்க? நான் கேட்கிறேன். எந்த தலைவருக்கு நீங்க ஒரு தலைவர காட்டுங்க. இந்தியாவுல ஒரு தலைவர காட்டுங்க. உலகம் முழுதும் வந்து இப்ப வந்து இன்னைக்கு வந்து மோடின்ற பிம்பம் இருக்குமா? எப்ப மோடி வந்து அப்படி முத்தம் குடுத்தாரு? சொல்லுங்க. இந்த பொறிக்க தவிர விஜய் தான் சொல்றேன். மகளிர் கூட்டத்துல வந்த பொம்பளைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளையிங் எங்கம்மா நடந்திருக்கு இது மாரி? சிரஞ்சீவி கட்சி தொடங்கலையாம்மா? விஜயகாந்த் கட்சி தொடங்கலாமா? விஜயகாந்துக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாரி குடுத்துருப்பாங்களாம்மா? சொல்லுங்க. அப்ப கண்ணிய குறைவான மனிதனுக்கு இவ்வளவுதான் மரியாதை கிடைக்கும். இவ்வளவுதான் மரியாதை கிடைக்கும். கண்ணிய குறைவா நீ நடந்துக்கிற. நீ ஏன் கண்ணிய குறைவா நடந்துக்கிற? நீ ஒரு தலைவன் மாரி நடந்துக்கணும்ல. நீ சின்ன பையன் மாரி நடந்துக்கிற. அப்போ அந்த பொம்பளைங்க வரக்கூடிய பொம்பளைங்க எப்படி நடந்துப்பாங்க? அதனால பொன்ராஜ் பேசுனது தப்பு கிடையாது. பொன்ராஜ் அவர்கள் மீது நமக்கு மட்டும் இல்ல, எல்லோரும் ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க. இவரு தவறா பேசுனதுனால எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. கூடிய விரைவில இவரு மன்னிப்பு கேட்கணுங்கிறது எல்லோரோட விருப்பமாவும் இருக்கு.